ஏண்டி பஸ் போயிடுச்சு தெரியலடி. சீக்கிரமா சொன்னா வந்தா தானே. ஏண்டி அங்க கண்டக்டர் கேப்ல கேள்றி. கண்டக்டர் சார் என்னம்மா சொல்லுங்கம்மா. கொட்டாம்பட்டிக்கு போற பஸ் போயிடுச்சுங்களா? கொட்டாம்பட்டி பஸ்ஸா? போன மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அக்கா போயிடுச்சாக்கா. ஏண்டி அது நம்ம ஊருக்கே 11 மணிக்கு தாண்டி வரும். மணி நடி ஆகுது, 10 தாண்டி ஆகுது. ஆமா 11 மணிக்கு நம்ம வீட்டாண்ட வருதுன்னா இங்க 10:30 மணிக்கு கிளம்பினா கரெக்டா 11 மணிக்கு வரும். ஆமாடி நம்ம ஊர் வந்து கரெக்டா வரதுக்கு 1/2 மணி நேரம் தான். இவர் எந்த பஸ் பார்த்துட்டு சொல்றாரோ தெரியலையே. நம்பர் சொல்லு கரெக்டா. ஓ நம்பர்லாம் சொன்னா ஏறி வந்துட போறாங்க நம்ம ஊருக்கு. ஆமால அது வரை இருக்குல்ல. இப்போ என்ன பண்றது? இம்மா நீங்க என்ன ஊருக்கு சொன்னீங்க? கொட்டாம்பட்டி சார், கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியா? கனகப்பட்டி பஸ் தான் போச்சு. கொட்டாம்பட்டி பஸ் போடல இன்னும். அப்படிங்களா சார், ரொம்ப நன்றி. அக்கா இன்னும் நம்ம ஊர் பஸ் போலியா? அதான் நான் சொல்லல, மணி இன்னும் ஆகலண்ணே. நம்ம முன்னாடி சொல்லும் போது பேர் கரெக்டா கேட்கக்கூடாது ஊர் பேரை. கண்டக்டர் காதுல ஈயத்தை காசுல ஊற்றணும். இப்படி கும்மிருடி. கொஞ்ச நேரத்தில் நானே பயந்து போயிட்டேன். பஸ் போயிடுச்சு சொன்னோன்னா ஆட்டோ தான் போட முடியாது. 200 ரூபாய் கேட்பாங்களே, வரலாமா அதிலே போயிடுமேனு பார்த்தேன். இனி நம்ம ஊர் பஸ் தண்ணி வர மாதிரி இருக்குது பாரு. இம்மா நீங்க கேட்டீங்களா கொட்டாம்பட்டி பஸ் வருதுமா? தெரியுது. ஏண்டே பார்த்து ரோடு கிராஸ் பண்ணடி. இதுவரை வாடி பொடி சோடாவில் வச்சு பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். கூட பேசாத, பார்த்து கிராஸ் பண்ண. இவளுக்கு நாக்காவா இல்லை இறங்கி வாக்காவான்னு தெரியல. வண்டி போச்சு, ஓடி. எருமை மாடு வண்டி போறதுல எப்படி ஓடுது பாத்தியா? வாடி சீக்கிரம் வாடி. ஐயோ என்ன தனியாக விட்டு போயிடுச்சு, என்ன எப்படி கிராஸ் பண்றது? வண்டி வர இடத்துல அப்படிதான் ஓடுவாங்களா? வண்டிங்க போய் வந்து தான் இருக்கும். அதுக்கோசம் நின்று இருப்பியா? வேலை இல்லை வீட்டுக்கு பார்த்துக்க. இந்த மாதிரி வேகமாக ஒன்று வச்சுக்க வீட்டுக்கு போக மாட்டேன். நீ வேற வாய் வச்சு கும்பிடுறடி. சரிக்கா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டேன். இந்த காயெல்லாம் வந்து பேக் பண்ணிடலாமா? அப்படியே கூறு கட்டி வச்சிடலாமா? இந்த கவரில் போட்டு வச்சிடலாண்டி. அப்போ தான் அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க. நமக்கு ஒரு வேலை மிச்சமாயிடும். கூறு கட்டி வச்சேன்னு வச்சுக்கேன், எனக்கு லேட் ஆகும். சரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல் பண்ண வச்சுக்கேன், கரெக்டாக இருக்கும். 3 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. 4 கிலோ விட்டுட்டு வந்தனே இருக்கலாம். அது கீழே போட்டு கவரில் வச்சிருக்கியா? அதான் சொன்னேன், கோயில் திருவிழா இருந்து ஒரு ஆட்டையை போட்டு வந்து ஒரு பேனர் இருக்குதுன்னு. ஆமாம் மறந்து போயிட்டேன். இல்லைன்னா அது ஒரு 200 ரூபா 3 ரூபா கொடுத்து வாங்கணும். அதனால அங்கேருந்து வரும்போது ஆட்டையை போட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணேன். ஏக்கா இவங்க 2 பேரும் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. ஆமா இவங்க எங்கே போயிட்டு? ஐயோ இதுங்களா? இதுங்க கண்ணில் பட்டுட்டுமா? கோமதி சொல்லுக்கா. சரி இது கூட எங்கே போய் வரீங்க? அந்த தெருமலையில் கொட்டி வச்சு கண்டது, அதை போய் வாங்கி வரோம். நீ வேற சும்மா ரெடி. அக்கா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. என் வீட்டில் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்புறம் எதுக்கு இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கீங்க? ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குதுங்க இப்போ. அது வந்து ஒன்றும் இல்லைக்கா, ராதிகா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறா. அதனால தான் போய் மார்க்கெட்டுக்கு வாங்கி வரோம். என்னது காய்கறி வியாபாரமா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? ஆமாம் ஊரில் கலந்தா டெய்லி 500 ரூபாய் கொடுக்கும். எதுக்கு இந்த வேலையா? உங்க போன்னு சொன்னோம் முன்னாடியே. உங்களா ஒரு ஆளுமே இதுங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதுங்களை வயிற்று வச்சு போச்சுதுங்க. இது மட்டும் தான் வாழணும், மற்றவங்க யாரும் வாழ்ந்துடக்கூடாது. அப்படி இது மட்டும் மாடு வச்சு பால் விற்கலாம், முட்டை விற்கலாம், முருங்கைக்காய் விற்கலாம், எல்லாம் விற்கலாம். நம்ம எதுவும் வச்சிடக்கூடாது. 4 காசு பார்த்துடக்கூடாது. நம்ம மட்டும் கேட்க வந்துடும் எதுக்கு இந்த வேலைன்னு. ஏன் இது விற்காம முன்னுக்கு வேண்டி தானே வரதில் எது தின்னுட்டு என்ன சொல்கிறா ராதிகா? ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம். ஏதோ காய்கறியை விற்றது ஒரு 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த 10 ரூபா உங்களுக்கு எந்த மூளைக்கு? தேவையில்லாத வேலைக்கா. காலையில் இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுமா, பசங்களை பார்த்துக்கணுமா, ஏதாவது ஏரி வேலைக்கு போனோமா, அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்போ காய்கறி கொடுத்தோம்ச்சாங்க நிறைய காய்கறி. அது ஒரு நாள் விற்றுருந்துருக்கா, அதனால அது நல்லா வியாபாரமாக இருக்குது. சரி நம்ம அந்த மாதிரி விற்கலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதான் போய் வாங்கி வரோம். ஒரு நாள் வேணா நல்லா விற்றுருக்கலாம். அதே மாதிரி தினமும் விற்கன்னு பேராசப்படாதீங்க. பேராசியா? யாருக்கு பேராசா? இதுங்களாம் ஒரு ஆள் இதுங்கிட்ட நின்று பேசினதை பற்றியா? நீ ஒழுங்கா நட வேகமா விற்று பார்க்கலாம்க்கா. விற்றா நமக்கு லாபம். விற்கலன்னா வீட்டுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு இவ்வளோ காய்கறி வேணும், நீங்கள் கொஞ்சம் வாங்கிடக்கூடாது. ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ அப்படி வேணாந்து விற்றீங்கன்னா விற்கலாம் கூட எங்கள் வீட்டுக்கு கற்றுக்கலாம். அதுக்கு கூட வேணாந்து வச்சுருக்கீங்க. பார்த்துக்கோ, கூட வேணாந்து வச்சுக்கோமா விற்கலாம். இதுங்களா கூட இறங்காதுங்களா? தெருவா சுற்றி இருக்கிறதா இதுங்களுக்குலாம் வேலையா? யார் என்ன பண்ணுறாங்க, யார் எங்கே போகிறாங்க, யார் என்ன வாங்கி வராங்க, இதே ஒரு வேலையை வச்சு சுற்றி கிடக்குதுங்க ஊருக்குள்ள. இதுங்களா வீடு வசதியாக கிடையாதா? என்ன நேரமும் சுற்றி கிடக்குதுங்க. பார்த்து எப்பயுமே அகல கால் வைக்காதீங்க. கொஞ்சமாக வாங்கி வியாபாரம் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் வீட்டை போய் உட்காந்துறீங்க. தெரிஞ்ச கத்தானே ரொம்ப நல்ல வாய்டியமா இதுங்களுக்கு. வீட்டு வேலை செய்யறதுக்கே முடியாது இவங்களால. இவங்க போய் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி பண்ணி விற்க போகிறாங்களாம். இது மழை காலம், மழை வர பிச்சுன்னு ஊற்ற போது இவங்க வேற அந்த கடையை வந்து ரோட்டில் போட்டிருக்காங்களாம். சூப்பராக வியாபாரம் நடக்க போகுது. நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே. ஏன்னா கடைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸா 10,000 ரூபாய் வாடகையும் கூடி கடை எடுத்து வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணுறேன். எது கடைக்கு அட்வான்ஸ் வாடகை நான் தரணுமா? நான் ஏடி தரேன்னா? நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு நீ தான் காசு போட்டு செலவு பண்ணி கடையை வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். நான் எது தரேன்னா? தெரியுதுல்ல, காசு நான் தான் கொடுக்கணும், நான் தான் வியாபாரம் பண்ண போகிறேன், நான் தான் அட்வான்ஸ் கொடுக்கணும், நான் தான் வாடகை கொடுக்கணுன்னு. அப்போ வாய முடியும் போ. லாபமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன். உங்களை அனுப்ப கூப்பிட்டாங்க பெரியா? நல்லது சொன்னா கோவம் வந்துடும் அப்படியே. எல்லாம் பட்டதாங்க தெரியும். வாய் கொஞ்சம் வாய் அதிகம். ஆமா எனக்கு தான் வாய் அதிகம். உங்களுக்குலாம் வாய் ரொம்ப கம்மி தானே. யாரை பத்தி ஒன்றும் பேச மாட்டீங்க. அப்படியே வாய் திறந்தாலே எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே வாழ்த்துவீங்க. நான் தான் வாயாடி சுற்றி இருக்கேன். வாயை திறந்தாலே விளங்காத வார்த்தைங்க தான். என்ன நம்மளுக்கு வேலை இருக்குது, கிட்டே எதுக்கு வெட்டியே பேசுனக்கா. சரி வா போலாம். அக்கா காய்கறி வேணா வாங்கிக்கோங்கக்கா. ஸ்கூல்ல தான் வைக்க போறோம். எங்க வீட்டுக்கு நிறைய காய்கறி வேணாந்துட்டாரு. அதே ஒரு வாரத்துக்கு வரும். எங்க வீட்டை கூட காய்கறி இருக்குது. அப்புறமா தான் வாங்கணும். ஒரு 4 நாள் ஆகும் வாங்கிறதுக்கு. ஏக்கா இதுங்க 2 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி கொடுமாட்டாள். இதுங்க போய் வாங்குமா? நீ நட. நீங்க கிட்ட போய் கேட்டா இருப்பேன். ஸ்கூல்ல வித்து வச்சுக்க அப்படி பிள்ளை வாங்கிப்பாங்க. இதுங்க நம்ம கடை வச்சிருக்கோம். இதுங்களை கஞ்சி பேசினாரு 2
ஒரு வெங்காயம் வாங்கி அதை 4 கட் பண்ணி 4 நாளைக்கு வச்சுக்கிறாளுங்க. அது எப்படி அது ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணி 4 நாளைக்கு வச்சுக்க முடியும்? நீங்களா அப்படிதான் குடும்பம் நடத்துதுங்க. நல்ல வேகமாக மணி ஆகுது பாரு. விட்டு எதுக்கு நமக்கு? ஏண்டி இவங்க போற வேகத்தை பார்த்தா விட்டு எல்லாத்தையும் காசாக்கிடுவாங்க போல தெரியும். ஆமாக்கா இப்படி கூட கூட அழிந்து போறாங்க பாத்தியா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொன்னா கண்ணு வச்சிட போறேன்னு ஒன்னும் சொல்லாம போயிருக்கிறாளுங்க. காய்கறி விட்டே கூட ஆயிடுவாங்க போல 2 பேரும். இதனால வீட்டுல உட்காந்து கதை பேசிக்கின்னு ஆட்டாச்சி இந்த சுத்தி வந்தாங்க. திடீர்னு எங்க தெரியும் நானும் பிறந்தது இப்படியே தெரியலையே. இந்த கீதாரா நீ பெரிய பொண்ணு இவங்க 2 பேரும் எல்லாம் குடிக்கும்னு வச்சு சுத்திட்டு வருவாளுங்க. இப்போ ஒரு தொழிலதிபர் ஆயிட்டாங்க. எல்லாம் காலம் கள்ளி காலம் ஆகி போச்சு. என்னமோ நடக்குது இந்த ஊர்லயே. நம்ம 2 பேரும் வெட்டியா சுத்தி இருக்குமா? அப்படிலாம் இல்லக்கா, நம்ம ஊருக்கு அதை பேச போறோம். வாப்பலாம் வா, நம்ம வேலையை போய் பார்க்கலாம். அந்த பக்கஞ்ச இருக்கிறாளடியே அன்னைக்கு சொல்றா. என்னக்கா சொன்னா? இருடி ஞாபகம் வரல சொல்றேன். இதெல்லாம் ஒரு குழப்பம். இது கூட நம்ம சுத்தி நிற்கும். என் மடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல? அம்மாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அங்கே போய் நம்ம வாங்குறதுனால தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. நான் காலை 4 மணிக்கு தான் லோடு வந்து இறங்கும். 4 மணிக்கு 3 மணிக்கு அதனால ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க கிடைக்கும் நமக்கு. தினமும் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆமாம், மொத்தமாக வாங்குறதுனால விலையும் கம்மியாக இருக்குதுங்க. பால் மராமல் தினமும் போயிட்டு வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை பார்க்கலாம். சரிக்கா. கத்திரிக்காய் அப்படி ஓரமாக வச்சுட்டு உட்காரு. காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். போ. இந்த காய்கறி குடிங்களை வச்சுக்கணும். எங்கள் கடையில் உட்காந்து ஒரு காஃபியோ ஒரு கூடிங்ஸோ ஏதோ தண்ணி கூட குடிக்க முடியல. மகா என்னம்மா பண்ணுற? இதுனா காயும் தெரியல. காலிஃப்ளவர் மாதிரி இருக்குதுன்னா பச்சையாக இருக்குது. இதுனா புறா கோழியா என்ன கோழியோ சொன்னாங்களே. இது ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இது எங்கே நம்ம வைக்கிறது? நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வைக்க சமைச்சதுல செஞ்சு பார்க்கலாம். இந்த கடைக்காரன் கூட நல்லா இருக்குன்னு சொன்னார். தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே வாங்கியாச்சு. இடத்துல கவலைப்பட்டு 10 ரூபா கட்டி வச்சுட்டு வச்சுக்கேன். ஸ்கூலில் நேற்று போய் விற்றுடலாம். ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு உட்காரணும். வந்துட்டீங்களா? இதே காய்கறிலாம் பலமாக வாங்கி வந்துருக்காங்க பிறகு. நம்ம கூப்பிடுறது அது காதுலயே கேட்கலடியே ராதிகா. எப்படி அது ராதிகான்றதே? அச்சி ஜோக்கி விழுங்க போந்தாலுங்க தெரியலையே. என்ன முழிக்கிற? வாங்கடி எப்படி வந்தீங்க? அப்படி வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இல்லையே. ஏன்டி வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எங்களுக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது போல இருக்கீங்க. ஆமா, எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேதுங்க. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னடி இருக்குது? உங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் மாதிரி என்ன செய்ய முடியுமா? நேத்துல இருந்து நீ காய்கறி வியாபாரம் பண்ற, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை. திருடுதனமா பண்ணி நிற்கேன். ஆமா, திருடுதனமா பண்றாங்க. நான் ஊர்ல போய் பண்றேன். எங்க ஸ்கூல்ல இருந்து பண்றேன். உங்க பசங்களை கூட்டு போது ஸ்கூல்ல வாசல் தானே வரீங்க. எப்படியும் பார்த்துட்டு தானே போவீங்க. நாங்க பார்க்கறது இருக்கட்டும். நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல எங்ககிட்ட. சொல்லிருக்கணும்ல. ஏண்டி நானே இது ஒரு இதில் விற்குமா விற்காதா வேஸ்ட் ஆகிடுமா என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல சொல்லிட்டு நேற்று விற்றுனேன். ஐயா நேரம் எல்லாமே விற்று போச்சு. இல்லை வேறு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் எங்கேருந்து நான் வியாபாரம் பண்ணுறது சொல்ல. எங்களுக்கு எல்லாமே நேற்றே நியூஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உன்னை வந்து பார்க்க முடியல. இல்லை நேற்றே வந்து பார்த்துருப்பேன் தெரியுமா? அப்படியே நாக்கு பிடிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டுருப்போம் வந்து. ஏடி ரொம்ப ஓவரா போறடி. அப்படியா? சரி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிருப்போம்ல உனக்கு. எதுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? சரியா போச்சு போ. உனக்கு வந்து காய்கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, பேக் பண்ணுறது, அங்கே விற்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரது, விற்கிறது எல்லா வேலையும் நாங்களே செஞ்சு தந்துருக்க மாட்டோமா உனக்கு? சம்பளம் மட்டும் ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துரு. நாங்களே செஞ்சிடறோம். எது ஆளுக்கு 500 ரூபாய் அடிப்பாவீங்களா? எனக்கு என்ன காய் விற்றா 50 கிடைக்குமா இல்லை 100 கிடைக்குமா லாபம்னு பார்த்துன்னு இருக்கேன். உங்களுக்கு 500 ரூபாய் சம்பளமா? அதுக்கு நான் எங்கே போவேன்? 500 ரூபாய்னா கூட 300 ரூபாய் கூட நான் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சிடறோம். காய்கறி அடிக்கிறதுலேருந்து விற்கிறதுலேருந்து காசு வாங்கி போகிறதுலேருந்து. காசு மட்டும் நீ வாங்கி போட்டு தலைப்பட்டியில் உட்காந்துக்கோ. என்ன ஆளுக்கு 300 ரூபாய் சம்பளம் பெரிய பொண்ணு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. ஏண்டி நீங்கள் கேட்குற மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்குலாம் இப்போ கட்டுப்படி ஆகாதுரி. நான் கடை கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆகட்டும். நான் சொந்தமாக கடை வச்ச பிறகு உங்களுக்குலாம் நான் வந்து வேலை தரேன். அப்புறமா சம்பளம்லாம் தரேன். இது நடி எப்படி சொல்லுது? சரி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, அப்புறம் பார்க்கலாம். குண்டு குண்டு கத்தரிக்காய் குண்டு குண்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காயெலாம். காயில் எடுத்து உள்ளே வைக்கணும்டி. இங்கே இருந்தால் வாடி போயிடும். எடுத்து வை. ஹெல்ப் பண்ணி நின்று பார்த்துன்னு இருப்பேன். இந்த ரூமில் வைக்கவா? வை. எப்படியோ ஒரு தொழிலதிபர் ஆகிட்டேன். நான் தொழிலதிபரா? ஆமாம், எங்களை பேர் நாங்களும் தண்டமாக சுற்றி நடக்கிறோம். நீங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகிட்டேன். ஏண்டி இப்போ தான் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன். இதில் லாப நஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வருமானம். இதுக்குள்ள தொழிலதிபரை நிற்கிங்க. ஏக்கா வியாபாரம்னா லாபம் நஷ்டம் எல்லாமே வரதான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து நீ எப்படி பிஸ்னஸ் நடத்துகிற அதை பொறுத்து தான் உன் வெற்றி. ஆமாம், தொழிலில் லாபம் வந்தவொடனே நல்லா குதின்னு குதிக்கிறது. நஷ்டம் வந்தவொடனே அந்த தொழிலை இழுத்து மூடிட்டு ஓடிடுது. அந்த வேலைலாம் வச்சுக்கவே கூடாது. லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை நிறுத்தி நடத்தணும். இதை நிறுத்தி நடத்தணுமா? நின்று நடத்தணும். ஒழுங்கா சொல்லு. உலகம் கிடக்காது லூசு. நீங்களாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தியா? நாங்கள் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது தான் சொல்லுவோம். ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடமை, எருமை, கருமை. என்ன கடமையோ என்ன கருமையோ. ஆமாம், நேற்று எவ்வளோ கல்ல கட்டினா? இவ ஒருத்தி. நேற்று காய்கறிலாம் உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்தேன். எல்லாமே ஃப்ரீயாக தானே கிடச்சிது. நல்ல லாபம் வந்திருக்குமே விற்றுதுல. இவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலையே. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாமல் இந்த ஊரில் ஒரு துரும்பு கூட செய்ய முடியாது. ட்ரீட் வை. ஆமாம், ட்ரீட் வை. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். லாபம் வர நேற்று வாங்கியிருக்கேன் நிறைய. ட்ரீட் வை. சரி, இந்த மகா வரட்டும். சாக்கெட் வாங்க சொல்கிறேன். என்னது 50 பைசா சாக்கெட்டு 1 ரூபா சாக்கெட்லாம் எங்களுக்கு வேணாம். வாங்கி தரதா 250 ரூபா சாக்கெட் வாங்கி கொடு. அடிப்பாவீங்களா? நேற்று எங்கள் அண்ணன் தோட்டத்தில் காய்கறி பச்சின்னு வந்து முது வலிக்க கஷ்டப்பட்டு பச்சின்னு வந்து எங்கள் கால் வலிக்க உட்காந்து விற்று காசு ஆக்கி வச்சிருக்கேன் நான். அது வந்து உங்களுக்கு வந்து சாக்கெட் வாங்கி தரணுமா? அது 250 ரூபா சாக்கெட்டு. 50 காசு 1 ரூபா கூட வேணாம். நல்ல கதையாக இருக்கிறியம்மா உங்கள் கதை.
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ட்ரீட் வேணும். ஏடி சாக்லேட்லாம் வேணாடி, பிரியாணி கேள்றி, சிக்கன் ரைஸ் கேள்றி. ஐயோ ஏக்கா இங்க வந்து என்னன்னு கேளுக்கா இவங்கள. வரண்டி என்ன போட்டு கொடுக்குறீங்க உங்க அக்கா கிட்ட? வரட்டும் உங்க அக்கா கிட்ட நான் ஏன் கேட்குறேன் பாரு. ஏக்கா இங்க என்னன்னு கேட்டியா? கேட்டிருந்தா யார் ட்ரீட் கேட்டது? புளி சாதம் சாப்பிடுங்க. என்னது புளி சாதம் ட்ரீட்டா? ஏக்கா எங்களுக்கு புளி சாதம் வேணாம், எங்களுக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி வேணும். வாங்கடிமா வாங்க, அவ கஷ்டப்பட்டு இங்க உழைச்சுனுக்கா. உங்களுக்கு வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, ட்ரீட் வேணுமா? ட்ரீட் வேணுமா உங்களுக்கு? ஏக்கா நீ பேசுறதுலாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. முன்னாடி சரி கிடையாது, முதல்ல நீங்க தானே ட்ரீட் வைக்கணும் அவளுக்கு. என் தங்கச்சி காலையில் 8 மணிக்கு தான் எழுந்துப்பா. 9 மணிக்கு தான் பல்லே வளர்க்கா, 10 மணிக்கு தான் காஃபி குடிப்பா, 12 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிடுவா. அவளே காலையில் சீக்கிரமா எழுந்து உழைக்கணும்னு முடிவு பண்ணி கடைக்கு போயிட்டு காலையில் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. உங்களுக்கு ட்ரீட் வேணுமா? ட்ரீட் நீங்க தான் அவளுக்கு மாதிரி ட்ரீட் வைக்கணும். ஏக்கா நீ என்ன பாராட்டுறியா இல்லை கலாய்க்கிறியாக்கா? ரெண்டுமே தான். சீக்கிரம் ஆளுக்கு ஒரு கை பிடிங்க, ப்ளீஸ் அதை சாப்பிடுங்க. ஏக்கா உனக்கு ரொம்ப கிண்டலாக போச்சுக்கா. புளி சாதம் நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துருக்க மாட்டேன்னா. என் மாமியாரே புளி சாதம் தான் கலரி வச்சுக்குது. பார்த்தா அதுக்கு கார குழம்பு வச்சுக்கிறது ஊற்றி சாப்பிட்டுக்கு. நானே அது வேணா சொல்லிட்டு தான் இங்கே ஓடி வந்து உட்காந்துருக்கேன். ராதிகாக்க வரும், 250 ரூபா சாக்லேட் வாங்கி தரோம், இல்லை சிக்கன் ரைஸ் வாங்கி தரோம், இல்லை பிரியாணி வாங்கி தரோம். பார்த்து இருந்தா புளி சாதத்தை இந்த கொடுத்து ஏமாத்திரியா? அப்படி கேள்றி. ஏமா வேணுன்றவங்க சாப்பிடுங்க, வேணான்றவங்க உட்காந்து பாருங்க, எனக்கு பசிக்கு நான் சாப்பிட்றேன். இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட போறது. என்ன வெறுப்பேத்திரியா? வெறுப்புலாம் நான் ஏத்தலப்பா. ஒரு தங்கச்சிக்காரி இங்க வேர்த்து உட்காந்து இருக்காளே, சொல்லிட்டு ஒரு காஃபி எடுத்துன்னு தரேன் சொல்லிட்டு போச்சு. காஃபியும் காண ஒன்றும் காண புளி சாதத்தை தூக்கி வந்து வச்சு சாப்பிட்டு நம்மள சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சா? வேணும் நான் தட்டி எடுத்துணும் போட்டு தரேன். ஐயோ அது சாப்பிடும்போது எனக்கு வாயில எச்சு ஊறுதே. பெரிய பொண்ணு, நம்ம சாப்பிட்டா ஒன்றும் பிரியாணி சாப்பிடணும், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும். இந்த மாதிரி புளி சாதம் சாப்பிடக்கூடாது. பசி அவனுக்கு உயிரை போகுதுன்னா இப்போ வேற. சூப்பரா இருக்கு. புளி சாதத்துக்கு தொட்டுக்கு எதுவும் செய்யலையா? வடை உருளைக்கிழங்கு அப்படின்னு எதுவும் செய்வியா? உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன், காலி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த சாதத்துல இருக்க மிளகாய் வச்சு சாப்பிட்ற புளி சாதத்தை செம்மையா இருக்கு. ஐயோ புளி சாதத்துக்கு மிளகா சூப்பரா இருக்குமே. நான் செய்யற புளி சாதத்துல சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஈடு என்ன ஏதாவது இருக்கா? பிரியாணி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? உட்காந்து பாத்துட்டு இருங்க. இனிமே பொறுமையா இருக்கேன், என்னால முடியாது. கூட இப்படி உனக்கு வேணும் வாங்கி வந்து கேட்க வேண்டியது, தட்டில் போட்டு கொடுத்துருப்பேன். அப்படியே குண்டானோட பிடிங்கிக்கினே. நீ மட்டும் குண்டானோட சாப்பிடுவேன், நாங்க வாங்கக்கூடாது அது மாதிரியே. ஐயோ புளி சாதம் வேணாம் பெரிய பொண்ணு, சொல்ற பத்தி கேளு. உனக்கு வேணாம்னா ஓடிப்போ, எனக்கு வேணும். அக்கா வேற புளி சாதம் வச்சிருக்கிறேன் இல்லையா? மொத்தமே இதுதானா? மொத்தமே இதுதான்டி. ஐயோ டே எனக்கு கொஞ்சம் கொடுடி. போ உனக்கு வேணா உங்க வீட்டில் மாமியார் உனக்கு சமைச்சு வச்சுருக்க, போய் சாப்பிட்டு போ. ஏண்டி எங்க அக்கா செய்ய புளி சாதம் சூப்பரா இருக்குடி, கொஞ்சோண்டு கொடுடி. கொஞ்சோண்டு தான் தருவேன், நிறைய கேட்கக்கூடாது. கொஞ்சம் கொடு. இரு முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தரேன். சூப்பரா இருக்கு. நம்ம அண்ணன் வீட்டுல இருந்து வந்த புளியா, அந்த புளி தான் போட்டு செஞ்சேன், நல்ல சூப்பரா இருக்கு. ஏண்டி எனக்கு கொஞ்சம் கொடுடி. இரு தரேன் பரப்ப. நான் கீதா உனக்கு வேணுமா? நீங்க எல்லாம் சாப்பிட பார்க்கும்போது எனக்கு வாயில வச்சு ஊறுது, எனக்கு கொடு. இங்க எனக்கே பத்தாது, உனக்கு வேற தரணுமா? நீ தரவே வச்சு மொத்தமா தூக்கி ஓடிடுவேன். ஓடிப்பாரு அப்புறம் இருக்கு உனக்கு. ஏண்டி அது நிறைய சாப்பாடு இருக்குது, பெரிய குண்டால இருக்குது. அது கொஞ்சம் தட்டில் போட்டு சாப்பிடலாம். இது தட்டு எடுத்துன்னு வரேன். நீ தட்டில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இங்கே யாருக்கும் பொறுமை கிடையாது. கையை நீட்டு ஆளுக்கு கொஞ்சம் உண்டை பிடிச்சி வைக்கிறேன். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் அப்படி தான் உண்டை பிடிச்சி வைப்பாங்க தெரியுமா? நாங்கள் சுற்றி உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அதை நினைக்கையில் நெஞ்சில் ஏக்கங்கள். பெரிய பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுறா. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. நீ பண்ண வேலை அப்படி. நான் என்னக்கா பண்ணேன்? உங்க வீட்டுக்காரர் லவ் பண்ணீங்க, உங்க வீட்டுல சம்பந்தம் வாங்கி நீ கல்யாணம் பண்ணி வந்திருக்கணும். நீ பாட்டு ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா உன்னை அப்படியே தலை வச்சு தான் விடுவாங்க. ஊர் உலகத்துல யாருமே செய்யாத தப்பாக்கா நான் செஞ்சுட்டேன். ஆமா ஊர் உலகத்துல நடக்கிற விஷயம் தானே இதெல்லாம். ஒரு சில குடும்பத்துல சேர்த்துக்கிறாங்க, ஒரு சில குடும்பத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை போந்து குழந்தைய ஸ்கூலுக்கு போகுது. இன்ன வரைக்கும் கோவமா இருக்காங்கன்னா அவங்க வேணும் நினைத்தாங்க கோவமா இருக்காங்க. என் மேலே என்கிட்ட பேசினா சொத்து சொக்கெல்லாம் கேட்பேன், நகை நெட்லாம் கேட்பேன், சாமான் செட்லாம் கேட்பேன் சொல்லிட்டு அவங்க பேசாம இருக்காங்க. ஏண்டி அப்படிலாம் இருக்காதுரி, உண்மையாவே உண்மை கோவமா இருக்காங்க போல இருக்கு. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்குட்டி என் மாவி முட்டதடி கண்மணி ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. நீ நான் சந்தில சிந்து பாயிரியா? உங்க கூட ஒரு ஹெல்ப் ஒன்றும் தேவையில்ல, கையணிட்டு பேசியே நம்மளை அழ வச்சிருங்க. எப்படி இருந்தா என்ன எப்படி புலம்பு வச்சிருக்காங்க பத்தியா? எல்லாமே ஒரு நாள் சரியா போயிடும். உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து உங்க அண்ணன் இருந்து எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, கவலைப்படாத. வருவாங்க நானும் பார்த்து 5 வருஷம் கிட்ட ஆக போகுது. கவலைப்படாதீ, இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா வருவாங்க. உன் வாய் முகூர்த்தம் பழிக்குதான்னு பார்க்க, பழிச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு சரவடி வாங்கி உன் வாயில வச்சு கொளுத்தி விடுறேன்டி. பாவம் சொல்லிட்டு ஆறுதல் சொன்னா திமிர பத்தியா? சரவடி வாங்கி வாயில கொளுத்த போறாளாம். ஆமாண்டி, தீபாவளி பரிசு வாங்கிக்கோ. போடி இவளே,
தீபாவளி வேற வருது, அதிரசம் முறுக்கு அதெல்லாம் வேற சுடணும். நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி ரேஷன்ல பச்சரிசி போட்டா வாங்கி வச்சுக்கணும். ஏக்கா ரேஷன்ல வாங்குற பச்சரிசி இல்ல அதிரசம் சூப்பரா வருமா? நல்லா சூப்பரா வரும்டி. ஏன்டி அப்படி கேட்கறேன்? ஏன்னா போன வருஷம் நான் செஞ்சக்கா சரியாவே வரல. நல்லா கட்டக்க முட்டக்க இருந்தது அதிரசம். ஏண்டி அதிரசத்துக்கு முக்கியம் பாவு எடுக்கிறது தான். ஒரு கம்பி பதத்தில் எடுத்தாதான் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டா வரும். நீ வந்து நல்லா வந்து 2 கம்பி பதம் அப்படி போயிட்டேன்னு வச்சுக்கேன், அதிரசம் வந்து கட்டக்க முட்டக்கன்னு தான் இருக்கும். இந்த அதிரசத்துக்கு பாவு தான் என்னால் சரியா எடுக்க முடியல. நானும் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு சரியாவே வர மாட்டேங்குது. இந்த வாட்டியை நீ வந்து கொஞ்சம் எனக்கு பாவு எடுத்து கொடுங்க. பாவு தானே எடுத்து கொடுக்குறேன். நல்ல வேலை அதிரசம் சுட்டு கொடுன்னு சொல்லாம போனியா. அதிரசம் நானும் என் மாமியார் சேர்ந்து சுட்டுடுவோம். சுட்டு ஒண்டியா தின்னாதீங்க, வயிறு வலிக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஆமா கொடுத்துட்டு சாப்பிடுங்க. எங்களுக்கு அதிரசம் முறுக்குலாம் செய்ய தெரியாது. ஏண்டி உங்களுக்கு செய்ய தெரியாதாண்டி உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்களும் கொடுக்க முடியும். மற்றவங்க கொடுக்குறது நாங்கள் 2 தருமா, அது எப்படி பத்தம் உங்களுக்கு? அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு தான் செய்ய தெரிய மாட்டேங்குதா? எங்கள் வீட்டுக்காரங்க நான் கடையில் வாங்கி கொடுத்துக்கிறேன். எனக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க போதும். அது 2 பத்தாது, 10 கொடுக்கணும். 10 போதுமா? போதும். டயட்டில் இருக்கிறேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். 10 அதிரசம் 10 முறுக்கு சாப்பிட்றது டயட்டா? ஆமாம், நான் மட்டும் டயட் இல்லைன்னு வச்சுக்கேன். 30 அதிரசம் 30 முறுக்கு சாப்பிடுவேன். கடவுளே, என்ன வாயா வந்தான் சொல்ல தெரியலையே. சாப்பிட்றதுல எங்களை ஓவர்டேக் பண்ண முடியுமா? நான் யாராவது ஆளுங்க பார்க்கறதுக்கு தாண்டி குச்சி மாதிரி இருக்கீங்க. சாப்பிட்றியா? அவங்க எப்பவுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. அது நம்ம கரெக்ட் தான். என் அளவுக்குலாம் உன்னால சாப்பிடவே முடியாது. நானும் உடம்பு குறைக்கிறேன் எவ்வளோ ட்ரை பண்ணி டயட் கேட்டில் இருந்து பார்த்து உடம்பு ஏறினது தாண்டி ஆச்சு எனக்கு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? அதாவது நானே முடிவு பண்ணிட்டேன். இவன் டயட் கிடையாது கீட்டம் கிடையாது. நல்ல முடிவு. என்ன ஒல்லியாகி எனக்கு காம்படிஷன் கொடுக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் மட்டும் முடியவே முடியாதுமா. இந்த ஊர்லேயே உலக அழகி நான் தான். உலக அழகி நான் தான். ஏ பூம் 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 மாட்டுக்காரன். உலக அழகி நான் தான். ஆமாம்மா நீ தான் அந்த ஊர் அழகி உலக அழகி எல்லாமே நீ தான். உன் ஈக்குவலுக்கு நான் வர முடியுமா? அப்படி ஒத்துக்கோ, ட்ரைலாம் பண்ணாத, புரியுதா? என் அழகான கண்ணுக்கும் மயில் போன்ற இந்த தோகையான போன்ற முடிக்கும் அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு 2 மயங்கி இருக்கா திரும்ப என்கிட்ட. ஓ அழகுல மயங்கிறது தானோ? ஆமாம் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு உன்னை பார்த்து எதை பார்த்து மயங்கி உன்னை லவ் பண்ணாரு? இருமா அதானே இருமா சொல்லியிருக்கேன். என் கண்ணை பார்த்தா என் முடியை பார்த்தா மயங்கினாருன்னு. இந்த செமட்ட முடியை பார்த்தா? கலரிங் பண்ணி வச்சிருக்கேன். செமட்ட முடி ஒன்றும் கிடையாது. ஓ கலர் பண்ணி முடியை வச்சு மயக்கியிருக்க. ஆமாம், இல்லைன்னா இந்த மாதிரி வசதியான மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்க முடியுமா? எங்கள் வீட்டிலே பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்களோ ஏதோ வத்தலோ தொத்தலோ எதையோ ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நானே பாரு எவ்வளோ சூப்பரான மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அது நம்ம சரிதான். அது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, ரொம்ப நேரமாக புரியும் சத்தியம் முறைச்சி பார்த்து நிற்கிங்க. எனக்கு வேறு வயிறு வலிக்க போதே. கையை நீட்டுங்க. கொடுக்க மாட்டேங்கிற. கையை நீட்டு மட்டும் சொல்லியிருக்காம